நெல்லை அம்மாச்சி சமையல் அன்றைக்கி வரகரிசி வச்சு இட்லி தான் பார்க்க போகிறோம். இதுதான் வரகரிசி. ஒரு 3 டம்ளரு போட்டிருக்கேன். இது ஒரு 4வது டம்ளரு. நம்ம எந்த டம்ளருக்கு அளந்தோமோ அதே கணக்கு 4 டம்ளருக்கு 1 டம்ளரு உளுந்து, வெள்ளை உளுந்து. இப்போ அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு வெந்தயம், கொஞ்சமாக இந்த வெந்தயம் போட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். இப்போ 2 தடவை நல்லா அலசி எடுத்தாச்சு. தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் ஊறினா போதும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுது. நல்லா ஊறிடுது. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்டரில் போட்டு அரைக்கனால அரைச்சிக்கோங்க. கூடதாக இருந்தால் அரைச்சிக்கலாம். குறையப்படுறதுனால மிக்சியில் போட்டு அரைக்கேன். அதே ஊற வச்சு தண்ணியை விட்டு அரைச்சிக்கலாம். அதே அளவுக்கு இந்த டம்ளருக்கு ஓரளவுக்கு அவல் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரிப் அதை அரைச்சி விட்டாச்சு. 2வது அரிசி இருந்ததை போட்டு இதை அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் மிக்ஸி சாரில் தண்ணி விட்டு கழுவி அதையும் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறணும். இது ஒரு 5 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் இட்லியை வச்சு எடுத்துக்கலாம். இது புளிக்கணும். ஒரு 5 மணி நேரம் ஆயிடுது. மாவும் நல்லா புளிச்சு வந்துடுது. எல்லாம் மாவு நல்லா சாஃப்டாக நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப கட்டியாக்க வேண்டாம். இந்த மாதிரி இருந்தாலே கொஞ்சம் சாஃப்டாக வரும் இட்லி. ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா இட்லியும் கல் கணக்காக வரும். இப்படி ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ வெந்துட்டு தான் பார்க்கலாம். இட்லி நல்லா வெந்துடுது. இப்போ அதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ வரகரிசி இட்லி எல்லாமே வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சாதாரண அரிசியை விட இந்த அரிசி
எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்தில் ஒரு நாள் அந்த அரிசி எடுத்து சாப்பிடுங்க. இப்போ ஒரு சாம்பார் வச்சுருக்கேன், ஒரு தக்காளி சட்னி. இந்த இட்லி நல்லா சாப்பிட்டு அழகாக வந்திருக்கு பாருங்கள். வரகரிசி, குதிரைவாலி அரிசி இந்த மாதிரி அரிசி அடிக்கடி எடுத்துக்கிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ்.